ரெட்ரோ. ஸோ ஹவுஸ் இட் கம்மிங் அப்? ஏன்னா வந்து ஒரு காமிக் ஸ்டைலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஜென்ரலாக ஏதாவது ஒன்று வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஹைப் பண்ணி ஒன்று பிரேக் பண்ணுறது தான் பேட்டர்னாக இருக்கிறப்ப நீங்கள் திடீர்னு ஒன்று கனிமா ட்ராப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது பிளாஸ்ட் ஆகுது. என்ன ஹவுஸ் இட் கம்மிங் அப்? வாட் ஆர் யூ குக்கிங்? இன்னைக்கு வந்து அதுதான் வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்னு. ரெட்ரோ வந்து என்னன்னா, ஒரு சொன்ன மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வித் லாட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறேன்னா, ஒரு 90s வந்த நம்ம பார்த்த படங்கள் இருக்கும்ல, அதனால தான் ஒரு ரெட்ரோன்னு டைட்டில் அதுக்கும் ஃபிட் ஆச்சு. கதையாவே 90s நடக்கிற கதை தான். ஒரு ஸ்க்ரீன் பிளேயாவுமே படத்தோட ஒரு ஃபார்மேட்டாவுமே வந்து அந்த டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். பட் அந்த பிரசன்டேஷன் என்னோட மோர் ஆஃப் ஒரு கான்டெம்பரரி பிரசன்டேஷனாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, ஒரு லவ், அப்புறம் அதுக்கு ஒரு ஆக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள் தான். இட்ஸ் ஐ என்ஜாய்ட் ரைட்டிங். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், இப்போ ஜிகர்தண்டா வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபிலிம், லைக் வந்து ஒரு தட்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஒரு கிரைம், ஒரு கிரிமினல் வேர்ல்டு அண்ட் தென் ஒரு ஆர்ட் வேர்ல்டு, அந்த ஜோனுக்குள்ள. அதை நீங்கள் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? ஜிகர்தண்டா என்ன கேட்டகரி ஆஃப் மூவி? ஜானர் நான் வந்து ஃபிக்ஸே பண்ணுறது இல்லை. மியூசிக்கல் கேங்ஸ்டர் நம்ம சொன்னோம். அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். கேங்ஸ்டர் ஃபிலிம் நான் ஜிகர்தண்டாவை சொல்லுவேன். பட் ஆனால் வந்து இட்ஸ் நாட் லைக் டிபிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம். ஒரு காட் ஃபாதர் மாதிரியோ ஒரு ஸ்கார்ஃபேஸ் மாதிரியோ ஒரு படம் கிடையாது. அதுக்குள்ள வேற ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு சினிமா பற்றி, ஒரு ஆர்ட்டை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருந்துச்சு. இறைவி வந்து வேற மாதிரி ஒரு ஜானர். ஸோ ரெட்ரோ வந்து இட் இஸ் லைக் ஒரு சினிமேட்டிக்காக ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ எனக்கு எழுதும் போது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. எனக்கு எழுதுறதுக்கு புதுசாக இருந்துச்சு. அண்ட் மோர் ஆஃப் அ ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம், லைக் ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் இந்தியன் ஃபிலிம். நான் சொல்கிறது வந்து ரெட்ரோனா 90s வந்து இங்கிலீஷ் படங்கள் மாதிரி சொல்லவில்லை. ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு. அந்த ஃபார்மேட்ல ஒன்று ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் தான் இருக்கும். பட் இட் ஹஸ் கம் அவுட். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒர்க் பண்ணுற எனக்காக இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வருது. ஸோ அதனால ஐ எம் திங்கிங் இட் வில் ஆல்சோ நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போய் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.